பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உள்பட 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்ந்து அஜயிடம் பேசலாம். அஜய், இந்த 7 பேர் உயிரிழந்த நிலையில் இவர்கள் இறப்புக்கான காரணம் காவல்துறை முன்கூட்டியே திட்டமிடாததான் காரணமா? அது குறித்த விவரங்கள். நாம் குறிப்பிட்டது போலவே இவ்வளவு கூட்டம் கூடும் என்று காவல்துறையினர் கணிக்கவில்லை என்றுதான் நாம் பார்த்துக்கிறோம். கூட்டம் கூடும் என்பது தெரியும். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை செய்துவிட்டது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக கூட்டம் கூடியிருக்கிறது பெங்களூரு நகரம் முழுவதுமாகவே. நாம் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியும். மனித தலைகள், ஒரு மணல் பரப்பிலே மனித தலைகள் மிக அதிகமாக இருப்பதை இந்த காட்சிகள் நமக்கு சொல்லும். கிட்டத்தட்ட 20,000 30,000த்திற்கும் மேற்பட்ட அணியினுடைய ரசிகர்களும் சரி, பெங்களூருடைய இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, அணியினுடைய வீரர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காகவே குவிந்து விட்டார்கள். அந்த கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை என்பது 7ஆக தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து மயங்கி அந்த கூட்டத்திலேயே அடுத்தடுத்த நபர்கள் மயங்கி விழுந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் காவல்துறையினரும் தரப்பிலும் சுகாதாரத்துறை தரப்பிலும் முதலுதவிகள் அளிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு இந்த நபர்களை அனுப்பி வைக்கக்கூடிய வேலையில காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ரசிகர்களும் சற்றும் அடங்காமல் அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் வாகனம் மீது ஏறி நின்று கொடியினை ஆட்டுவது, அதே போன்று மரத்தின் மீது ஏறி நின்று கைகளை அசைப்பது, அந்த சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்துல ஒரு பார்க் அமைந்திருக்கிறது. அந்த பார்க்ல இருக்கக்கூடிய மரங்கள் மீது ஏறி ரசிகர்கள் அணி வீரர்களுக்கு கை அசைப்பது போன்ற சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. அதே வேளையில கர்நாடக காவல்துறையினரும் இந்த ஒரு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமா அவர்களுடைய அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கட்டுப்படுத்த முடியாமல் மிகுந்த கூட்டம் என்பது இருந்து வருகிறது. காவல்துறையினரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தற்பொழுது திகைத்து வருகிறார்கள். அணியினுடைய வீரர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் கொண்டாட்டங்கள் தொடங்க இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மைதானத்திற்கு வெளியே ரசிகர்களுடைய கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி அடுத்தடுத்த பொதுமக்கள் விழுந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். அஜய், அதே மாதிரி இந்த 7 பேர் உயிரிழந்ததற்கு துணை முதல்வர் TKS மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். அது குறித்த விவரங்கள். நாம குறிப்பிட்டது போலவே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கர்நாடக அரசு மிக உன்னிப்பாக கவனித்து வந்தது. அதன் ஒரு பகுதியாக தான் வாகன அணிவகுப்பு என்பது ரத்து செய்திருந்தது. மிக குறுகிய சாலைகள், மிக குறுகிய இடம், மிக மிக அதிகமான பொதுமக்கள் கூடிவிடுவார்கள் இந்த வாகன அணிவகுப்பு என்றால் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வாகன அணிவகுப்பையும் ரத்து செய்திருந்தது. அதற்கு மாறாதான் சின்னசாமி மைதானத்திற்குள்ளே அந்த செலிப்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய கொண்டாட்டங்கள் நடைபெறும் என RCB தரப்புல சொல்லப்பட்டது. அந்த கர்நாடக அரசு செய்த மிக மிக தவறான விஷயம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, ரசிகர்களை தனியார் விடுதியிலிருந்து நேரடியாக மைதானத்துக்கு அழைத்து வராமல் விதான் சௌதா என்று இருக்கக்கூடிய இந்த அரசு இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு ஒரு வரவேற்பை கொடுத்துவிட்டு அதன் பிறகாக மைதானத்திற்கு கொண்டு வருவதுதான் கர்நாடக அரசு செய்த மிக தவறாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்திற்கு 7 பேர் பலியான இந்த ஒரு சம்பவத்திற்கு கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் TK சிவகுமார் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்த ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு தவறை தான் கர்நாடக அரசு செய்திருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து வரோம். நேரடியாக இந்த தனியார் விடுதியிலிருந்து அவர்களை மைதானத்திற்கு கொண்டு வந்தால் சிறிது அதன் பிறகாக ஒரு கூட்ட நெரிசல் என்பது மிக குறைவாகவே இருந்திருக்கும் என்பதை தான் நாம் பார்த்து வரோம். ஆனா நேரடியா விதான் சௌதா என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இடத்திற்கு சென்று அங்கு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து பூங்கொடுத்து கொடுத்தார்கள். இந்த ஒரு சம்பவத்தினால வீரர்கள் ஒரு இடத்துல ஒரு 20 நிமிடங்கள் அந்த விதான் சௌதா வளாகத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் காரணமா ரசிகர்கள் அந்த விதான் சௌதா வளாகத்திற்கு வெளியே மிக அதிகமான கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தில் சிக்கிதான் இந்த பலி எண்ணிக்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கையும் உயர தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு தவறை கர்நாடக அரசு செய்துவிட்டது என்பதை தான் பார்த்து வரும். இந்த தான் தொடர்ந்து பலி எண்ணிக்கையும் உயர்ந்த வண்ணமே இருக்கிறது. பொதுமக்களுடைய கூட்ட நெரிசலும் குறைந்த பாடில்லை. மழையும் வந்து கொண்டிருக்கிறது. கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அஜய், அதே மாதிரி கனமழையும் பொருட்படுத்தாமல் அங்கு RCB ரசிகர்கள் தொடர்ந்து கூடி வருகின்றன. விதான் சௌதாவிலும் கட்டுக்கடங்காத கூட்டமானது திரண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது குறித்த கூடுதல் விவரங்கள்.
இந்த காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், மணல் பரப்பை விட மனிதனுடைய தலைகள் அந்த கூட்டத்துல மிக அதிகமாகவே தெரிகிறது. அந்த ஆர்சிபி அணியினுடைய அந்த வாகனம் செல்லும் போதே ஏராளமான ரசிகர்கள் அந்த வாகனத்தின் மீது ஏற முயற்சிக்கிறார்கள். சிலர் வாகனம் உள்ளே சென்றதும் அருகில் இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏறி அவர்களை பார்க்க நினைக்கிறார்கள். மைதானத்திற்குள் அனுமதியை மீறி சிலர் நுழைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்பொழுது ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். இது மைதானத்துக்கு வெளியே நடப்பது மட்டுமே. இந்த மைதானத்தில் இருந்து விதான் சௌதா என்ற அரசு இடத்திற்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம். இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் முழுவதுமாகவே ரசிகர்களுடைய கூட்டம் என்பது இருந்து வருகிறது. 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதுமாகவே ரசிகர்கள் கூட்டி இருந்து வரக்கூடிய ஒரு காரணத்தினால போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த கூட்ட நெரிசல்லையும் சிக்கி இருக்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசல் சிக்கியதன் காரணமாக தான் இந்த பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே இருந்து வருகிறது. அந்த மழை பெய்து வருகிறது. பெங்களூரு நகரத்துல ஏற்கனவே மழை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனமழையும் தற்பொழுது பெய்து வருகிறது. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் தான் ரசிகர்கள் சற்றும் கலையாமல் கூட இந்த மைதானத்திலேயே இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து இன்னும் சில வினாடிகள்ல அந்த கொண்டாட்டங்கள் என்பதில் தொடங்க இருக்கு. அந்த கொண்டாட்டங்கள் தொடங்கி 8 மணி வரை நடைபெறவிருக்கு.